உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம், நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் சுக்கிரன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்கு அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கோம், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். சுக்கிர பயிற்சி, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார். யாரு? ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமடைகிறார். அது உச்சமடைகிற இடம் 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக சொல்லப்போனால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியது. இந்த 30 நாளை சுக்கிரனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும், வீடு வண்டி வாகனங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும், நல்ல உணவு, நல்ல உடுத்த உடை, தங்க இருப்பிடம், அதையெல்லாம் கொஞ்சம் சுகமாக சொகுசாக மாற்றிக்கொள்ளலாம். நிறைய பேருக்கு காதல் கைகூடும், மகிழ்ச்சியாக இருக்கும், விரும்பிய கணவனாரை விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆண்களுக்கு விரும்பியமான பெண்கள் உண்டு. அப்போ காமத்திரிகோணத்தில் 3, 7, 11 வீட்டில் ரிஷபத்துக்கு சுக்கிரன் வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அழகான அற்புதமான ஐஸ்வர்யமான நல்ல கணவன், நல்ல மனைவி, இவையெல்லாம் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு நண்பர்களுடன் கேளிக்கை, உல்லாசம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, தொல்லல், இது போன்ற ஒரு மங்களகரமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதே போல் ரிஷபராசிக்கு எடுத்துக்கொண்டால் அவர் ராசிக்காரர்களுக்கு இதே சுக்கிரன் 1க்கும் 6க்கும் உடையவராக இருந்து அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. புதிய கடன்கள், புதிய விஷயங்களில் யாராவது மனிதர்கள்ட்ட இறங்கும்போது கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒரு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வராது. நல்லா விழிப்புணர்வாக நீங்கள் இருக்க வேண்டும். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல பூரா நட்சத்திரம் வருது. அப்போ பூரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் தாயாரை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ வீடு, மனை, நிலம், சொத்துக்கள், இவைகள் அந்த வீட்டில் 4ஆம் இடத்துக்கு உடைய ஆதிபத்தியம் உடைய இருக்கிறவர் 11ல் இருக்கிறனால புதியதாக சொத்துக்கள் வாங்கலாம், பழைய வாகனங்களை கொடுத்துட்டு இது பண்ணலாம், உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்கு வெளிநாடு போய் வரலாம். அதே போல் தாயார்கள் நோய் நொடியில் இருந்தால் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு நல்ல மேன்மை அடைந்து விடுவார்கள். இது ஒரு அற்புதமான விஷயம். அதே போல் ரிஷபத்துக்கு 12ஆம் இடத்தில் பரணி நட்சத்திரம் இருக்கிறது. அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அது கிட்டத்தட்ட 11ஆம் இடத்தில் இருப்பதினால் வெளிநாடு, வெளிமாநிலம், வேறு மொழி பேசுகிறவர்கள், சென்று தொழில் ஈட்டுகிறவர்கள் வகைகளிலும், கடல் கடந்து போகிற வகையிலும் ஒரு சுமூகமான இணக்கமான நல்ல சூழல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மூத்த சகோதரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டாகும். உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு ரொம்ப அற்புதம் ஐஸ்வர்யங்கள்லாம் உண்டாகும். அவர்களுக்கு நல்ல தெய்வீகமான வாழ்க்கை அமையும். உங்களுடைய குழந்தைகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு குழந்தைகளில் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணங்கள் நன்றாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் உண்டாகும். எதிர்பாராத சொத்து சுகங்கள், ஐஸ்வர்யம் உண்டாகும். வேலையில் உயர்வெல்லாம் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக கல்வி கற்றுவார்கள். ஆராய்ச்சி கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அவர்கள் விரும்பிய பதவியை, விரும்பிய படிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம், மேலும் மேலும் படிப்பதற்கு உண்டு. அதுபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்டால் 8ஆம் இடத்தில் பூராட நட்சத்திரம் இருப்பதினால்
8 என்பது ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரும், ஆயுளுக்கும் தரும். அவர் போய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 8, 11 என்பது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் பணவரவும் தெரியும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கிடைக்கும். தந்தை வழியினுடைய வீடு வாசல்கள், தந்தை வழி உறவுகள் கசப்பாக இருந்து அதெல்லாம் மாறி நல்ல நன்மைகளையும் அன்பும் ஆதரவையும் பூரிப்பையும் செல்வத்தையும் கொடுக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமும் நல்ல முன்னேற்றங்களும் கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. இந்த மீனத்தில் சுக்கிர பகவான் 30 நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பார். ஸ்ரீரங்கம் சென்று அங்கே இறைவனை வணங்கி வழிபட உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து விருந்து கொடுத்து உபசரித்து ஆடைகளை எல்லாம் கொடுத்து பாருங்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு குலதெய்வ கடாட்சத்தை பன்மடங்கு பெருகித் தரும். மிக மிக அற்புதமான இந்த ரிஷபராசிக்கு உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த 30 நாட்களை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்று நான் சொல்லுவேன். ரிஷபத்திற்கு ஒரு ஏற்றமிகுந்த காலம், ஒரு பொன்னான காலம், குபேர நிதியை பெறலாம். நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு விரதம் இருந்து மாலையிட்டு இந்த காலகட்டத்தில் சென்று வந்தால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கடன்கள் எல்லாம் தீர்ந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் அருமையாக தருவார். சுக்கிரனுடைய காமதேனுவும் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த மீனராசியில் சுக்கிரன் உலாவதும் உச்ச வீட்டில் உலாவதும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது, உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது. நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும். ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணியில் எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலை சீவர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல் இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட. இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்க போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேத்துங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள். நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.